எல்லாம் புகழும் இறைவனுக்கே. உணவு வழங்கும் கரங்கள். உணவு வழங்குறவங்களும் சிறப்பான முறையில் இந்த வாரம் மகப்பேறு அரசு மருத்துவமனை, எழும்பூர் அரசு மருத்துவமனையில் சிறப்பாக துப்புரவு தொழிலாளர்களுக்கும் அட்டண்டர்களுக்கும் இலவசமாக 150க்கும் மேற்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம். அது எப்படி கொடுக்குறீங்க? நபிகளாரின் கூட்டு தர்மத்தில் தான் கொடுக்குறோம் அந்த காசை. அங்கே நபிகளாரின் கூட்டு தர்மத்தில் 300, 350, 500 மேற்பட்டவங்க அடியான் அதில் இருக்காங்க. அவங்க அந்த காசை வந்து எனக்கு இந்தந்த பிரச்சனை நினச்சி இறைவன் பேரில் அந்த காசை கொடுப்பாங்க. அந்த காசை வச்சு எனக்கு மதிப்புக்குரிய அண்ணன் ஹாஜி பாஷா அண்ணன், அவங்க இங்கே இல்லை, மக்கால் இருக்காங்க. அவங்களுக்காக எல்லோரும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அவங்களும் நமக்காண்டி துவா செஞ்சு தான் இருப்பாங்க. அவங்க தான் இதை மேற்பண்ணி நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். அவங்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, இதை நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இவ்வளோ பேருக்கு நீங்கள் சாப்பாடு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்க உத்தரவு கொடுத்தோன்னே நான் ஒவ்வொரு அரசு மருத்துவமனை எங்களோட வாலண்டியர்ஸை கொண்டு போயிட்டு சாப்பாடு கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நீர் மோர் பந்தல், அதாவது ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி எங்கள் ஆட்கள் எல்லோரும் சேர்ந்து வாலண்டியர்ஸ்லாம் சேர்ந்து வாலண்டியர்ஸ் மட்டும் நீர் மோர் ரெடி பண்ணி அதை ஒரு பக்கம் எல்லோரும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நீர் மோரும் சாப்பாடு ஒரு பக்கமும் கொடுத்து ரொம்ப சிறப்பான முறையில் அந்த வாரம் போட்டு 150க்கும் மேற்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து இலவசமாகவே. அந்த காட்சி நீங்களே வந்து பாருங்கள். எழும்பூர் மகப்பேறு அரசு மருத்துவமனையில் நீர்மோர் எங்களோட வாலண்டியர்ஸ் எல்லோரும் வந்து சிறப்பான முறையில் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வழங்கப்பட்டது. சாப்பாடு 150க்கும் மேற்பட்டவங்களுக்கு. மதிப்புக்குரிய அண்ணன் பாஷா அண்ணன் தான் இது ஏற்பாடு. அதுக்கப்புறம் வந்து கலிஃபுல்லா ஹாஜியார் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க இறைவனோட கிருபையில். பாஷானை உத்தரவு போட்டோடனே கலிஃபுல்லா ஹாஜியார் அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. அங்கேருந்து நாங்கள் சாப்பாடு எங்கள் ஆட்டோலையும் இல்லைன்னா காசு கொடுத்தோம் ஒரு ஆட்டோவில் ஏற்றி சிறப்பான முறையில் எங்கள் வாலண்டியர்ஸ் எல்லாமே முதலே அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எங்கள் வாலண்டியர்ஸ் இல்லைன்னா எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாருமே அழகான முறையில் லைனில் நிற்க வச்சு டோக்கனை உள்ளே கொண்டு போயிட்டு டோக்கன் கொடுத்து எல்லாத்தையும் வெளியே வர வச்சு லைன் நிற்க வச்சு சாப்பாடை கொடுக்கறதுக்கான வழியை பண்ணிடுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த துப்புரவு தொழிலாளர்கள் வந்து எப்போவுமே அவங்க சாப்பாடு கட்டி கொண்டு வந்துடுவாங்க. அட்டண்டருக்கு தான் அங்கங்கே போய் கையேந்தி வாங்கி சாப்பிட்ற நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஏன்னா அதில் சில நேரத்தில் ஹோட்டல் இருக்காது, ஹோட்டல் இருக்கும், சில நேரத்தில் காசு இருக்காது. அதனால் நபிகளாரின் கூட்டு தர்மம் இப்போ வரைக்கும் சிறப்பாக நடைபெற்று இருக்கு. அது மேலும் மேலும் நடந்துகிட்ருக்கோம். அரஃபா மைதானத்தில் இருக்கும் போது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. இப்போ வரைக்கும் சிறப்பான முறையில் எத்தனை சாப்பாடுன்னு கணக்கு பண்ணணும். பாஷான ஹஜ்ஜிலேருந்து வந்தோம்னா கணக்கு பண்ணணும். கிட்டத்தட்ட எனக்கு கொடுத்த சாப்பாடுலேயே 2000க்கும் 2200க்கும் மேற்பட்டவங்களுக்கு சாப்பாடு பாஷான மூலமாக விநியோகம் பண்ணியிருக்கோம் இறைவனோட கிருபையில். மேலும் மேலும் இது வளர்ந்து வர்றதுக்கு எல்லோரும் துவா செய்யுங்க. என்ன அன்பு சொந்தங்களே, தொப்புள் கொடி உறவுகளே, உறவினர்களே, பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு? அது நம்ம கையால் அந்த சாப்பாடு ஏழை மக்கள் கொடுக்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நீங்களும் வந்து பாருங்கள், நீங்களும் சாப்பாடு கொடுங்க எல்லோரும் வந்து. அது மட்டும் இல்லாமல் நான் வழக்கமாக ஒன்றும் புதுசாலாம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. இதில் ஜிபே நம்பர் போட்டிருக்கேன். அண்ணன் மதிப்புக்குரிய பாஷான நம்பர் இந்த பக்கம் போட்டிருப்பேன். இந்த ஷாஜகான் என் பேர் இந்த பக்கம் சென்னை ஷாஜகான் போட்டு இந்த பக்கம் போட்டிருப்பேன். நீங்கள் தாராளமாக அதில் ஜிபேயில் செலுத்தலாம். எதனாலும் டவுட்னாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, இல்லை நேர்லேயே வாங்க, நீங்கள் உங்கள் கையால் சாப்பாடு கொடுங்க, வந்து அந்த அனுபவங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களோட வாலண்டியர்ஸ் இல்லாமல் இது முடியாது. எங்களோட வாலண்டியர்ஸ் இந்த வாட்டி என்னென்னா சிறப்பான முறையில் நீர்மோர் பந்தல்னு சொல்லி அவங்க ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. வெயில் காரணமாக 250க்கும் மேற்பட்டவங்களுக்கு நீர்மோர் கொடுத்துருக்கோம். இது ஒரு பக்கம் போக சாப்பாடு ஒரு பக்கம் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சு. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஷாஜகான். மீண்டும் வேறொரு அரசு மருத்துவமனையில் சந்திக்கிறேன்.